பெருகட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாயான இன்று கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நான் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித அந்தோணியார் வழியாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பங்கிலும் நாம் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொண்டு செவிப்போம். சிறப்பாக லிங்குட்டில் பிரவீன், மோனிஷா, இலனா, ராக்கேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், டோனி விஜய், ரினிச்சித்தாரா குடும்பம் புனித துணை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த கருத்துக்கு நிறைவேறவும், மரிய பிரகாஷ், ஷெரினி, சாந்தினி குடும்பம் புனித துணை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், ஜசால்டோ, ஜுவான்டோ, ஜொபிட்டா, ஜெர்பின், நோயல், ஆஸ்ட்ரின் குழந்தைகள் தெய்வ பயம், கல்வி, ஞானம் இவற்றில் சிறந்து விளங்க வேண்டியும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும், நாளைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் சிக்மன் பிரைட் வி டிசானா இவ்வளோ கிரைவன் செயலாண்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும் நன்றி பலியாகவும், மேரி பமேலா, கிறிஸ்டி, ஆரோக்கியராஜ், ஆண்ட்ரியா, மெரில் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், ஆல்பர்ட் ரமணி குடும்பத்திற்கு இறைவன் செயலாண்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த நாளில் திரு எல்ஏ ஃபிலிக்ஸ் பாபு, அனிதா குழந்தை இலனா, ராக்கேல் குடும்பத்தாருக்கு இறைவன் செயலாண்மைகளுக்கு நன்றியாகவும் சிறப்பாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பங்களை எல்லாம் நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து இந்த குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மரித்தான் மக்களுக்காக சிஜே ஆரோக்கியசாமி, ஆண்ட்வன், மார்க்கல் பாலன், சிடி ஜோசப், சபரியம்மா, ஏல் ஆசர், கப்ரியல் அம்மாள், ஒய்ஏ கார்மல்தாஸ், தோசரா நிதியப்பா, சிலுவையம்மா, லூர்தம்மா, பால்ராஜ், லூர்து மேரி, நீலா இருதயம், ஜெய மேரி, மத்தியாஸ், எலிசபெத் ஜோசப், ஒத்துழைக்கிற நிலையில் இருக்கிற யாரும் மக்களுக்காகவும், தோசரா வரதராஜ் என்கிற நித்தியப்பா 43வது ஆண்டு நினைவு நாளாகின்று அவருடைய அம்மாயிப்பாற்றுக்காகவும், தூசரா அந்தையா, பாப்பையா, சின்னம்மா, ஸ்டீஃபன் அம்ப்ரோஸ், ராயப்பா, ஜவமாலை, இனாசி அம்மா நன்மக்களை எல்லாம் ஆண்டவர் திருப்பாத்தில் ஒப்பு கொடுப்போம். இரக்கம் நிறைந்தறிவின் நன்மக்கள் தம் இரக்கத்தை புரிந்தவருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் மன்னித்து விளக்கு தம்முடைய நிலை வாழ்வை அளித்திட வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறைமொழி நாம் கொண்டாட தகுதி பெறும் என்று நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். அவற்றிற்காக மனமுறந்து என்னுடைய அளவில்லாத மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. வானக தந்தையே இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகும், எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும், எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 12-15 முடிய மற்றும் 17-18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். கட்டுப்பாடு அற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதிநிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கு இன்றும் என்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடலின் 633. இயேசுவே
எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா? போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள்வார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவருடைய வெளிவிடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியின் சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக நற்செய்தியில் இந்த நிகழ்வில் வருகின்ற முதல் வாக்கியத்தில் வருகிற ஒரு வார்த்தையும் இறுதி வாக்கியத்தில் வருகிற வார்த்தையும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க, அவருடைய சிந்தனை ஏதோ இயேசுவிடம் தெரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் தெரியாத ஒன்றை அவரிடம் கேட்டு தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அவருடைய பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை மார்க்கு நற்செய்தியால் கையாளுகிறார். அவருடைய எண்ணமெல்லாம் இவரை எப்படியாவது ஒரு பதிலை கொடுத்து அந்த பதிலை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி. நற்செய்தியின் இறுதியில் வாசிக்கிறோம், இயேசு கொடுத்த பதிலை பார்த்து அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நிகழ்வு நம்முடைய எல்லார் வாழ்க்கையிலும் வரும். இயேசுவை சிக்க வைக்க பல்வேறு கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். அதிலே மிக முக்கியமாக இந்த நாளிலே இந்த கேள்வியை கேட்கிறார்கள், சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? ஏனென்றால் நம் அனைவருக்கும் தெரியும், யூதர்கள் ரோமை அரசினால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த ரோமை அரசரான சீசருக்கு வரி செலுத்துவது சரி என்று சொன்னால் இவர் யூதருக்கு எதிராக பதில் சொல்லுகிறார். வரி செலுத்தக்கூடாது என்று சொன்னால் இவர் ரோமை அரசுக்கு எதிராக செயல்படுகிறார். ஆகவே அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம் அனைவருக்கும் தெரியும், ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டவர், எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்திருந்தவர். ஆகவே அவரிடத்தில் சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள், இதை அவர் வாழ்ந்தார். வெறும் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து கடவுளின் மகனாக இந்த உலகில் வாழ்ந்த பொழுது எல்லா யூதர்களும் பின்பற்றிய அந்த நியமங்களை, சட்டத்திட்டங்களை அவர் பின்பற்றினார். நான் கடவுளின் மகன், ஆகவே இந்த யூத சட்டத்திட்டங்களை எல்லாம் நியமங்களை எல்லாம் பின்பற்ற மாட்டேன் என்று ஒருபொழுதும் அவரோ அவருடைய பெற்றோரோ சொல்லவில்லை. மாறாக அவற்றை முழுவதுமாக பின்பற்றினார்கள். அதே வேளையில் இறையரசின் விழுமியங்களை விதைப்பதில், இறையரசின் விழுமியங்களை பறைசாற்றுவதில், இறையரசை பரப்புவதிலும் அவர் முழுமையாக செயல்பட்டார். இதுதான் நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான அழைப்பு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இரு நிலைகளை பார்க்கிறோம். ஒன்று சமூகம்,
பொறுப்புகள், இன்னொன்று ஆன்மீக பொறுப்புகள். சமூக பொறுப்புகள் என்று சொல்லும் பொழுது, நான் இந்த சமூகத்திலே ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறேன். இந்த சமூகத்திலே பிறந்திருக்கிற நான் பிறந்து வாழ்ந்து இறந்து போவதற்காக அல்ல, மாறாக என்னால் இந்த சமூகத்திலே 4 பேர் வாழ வேண்டும். இந்த சமூகத்திலே என்னால் ஒரு சிலருக்காவது நான் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சமூக பொறுப்பு என்று சொல்லுவார்கள், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் நாம் இந்த நியமங்களை பின்பற்றுவதிலே வருகிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றிற்கும் வரி கட்டுகிறோம். எதை வாங்கினாலும் அதற்கு 2 விதமான வரிகளை கட்டுகிறோம். மாநிலத்துக்கு ஒரு வரி, நம்முடைய ஒன்றிய அரசுக்கு ஒரு வரி என்று சொல்லி கட்டுகிறோம். இந்த வரி பணம் எல்லாம் அரசிற்கு சென்று கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மாநிலங்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது ஒரு சமூக பொறுப்பு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் தேர்தலிலே பங்கெடுக்கிறோம். நம்முடைய உரிமையை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். எத்தனை பேர் அந்த உரிமையை பயன்படுத்தி நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம்? யாராவது வந்து போட்டோம், நமக்கு என்ன இருக்கு, நம்ம போய் ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படி என்று எத்தனை பேர் அந்த ஓட்டுரிமையை தட்டி கழிக்கிறார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் அந்த ஓட்டு சதவீதமானது அதே அளவில் தான் இருக்குது. 50%, 60% தான் இருக்குது. எப்பொழுதுமே 100% அது எட்டவில்லை. இந்த சமூக பொறுப்பு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே ஆன்மீக பொறுப்புகள் என்று இருக்கிறது. நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இந்த திருதி ஆண்டவர் பங்கை சார்ந்தவனாக இருக்கிறேன். இந்த பங்கு செயல்பாடுகளில் இறையரசின் விழுமியங்களை பரப்புவதிலே என்னுடைய ஈடுபாடு, என்னுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? அது ஞாயிறு திருப்பலியாக இருக்கலாம், அன்பிய கூட்டங்களாக இருக்கலாம், பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளாக இருக்கலாம், ஆலய வளர்ச்சி பணிகளாக இருக்கலாம். இவற்றிலெல்லாம் என்னுடைய ஈடுபாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதில் நான் பொறுப்பெடுத்து என்னால் இயன்றவரை உதவிகளை செய்கிறேனா? வெறும் பண உதவி செய்வது மட்டும் அல்ல, மாறாக என்னுடைய நேரத்தை கொடுப்பது கூட உதவிதான். ஆகவே இந்த 2 நிலைகளையும் சரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக காட்டுகிறார். நான் கிறிஸ்தவன், ஆகவே என்னுடைய சமூக பொறுப்புகள் எனக்கு இல்லை. அன்றாடம் நான் ஆலயத்திற்கு செல்லுவேன், திருப்பலியில் பங்கெடுப்பேன். இதை மட்டும் செய்தால் போதாது. ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது சமூக பொறுப்புகள் அவற்றிலும் நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். பன்னிரங்களில் அந்தோனியாரை நாம் ஒரு மிக பெரும் புனிதராக பார்க்கிறோம். இளம் வயதில் இறந்தவர் இன்று ஏராள மக்களை கவர்ந்தெழுக்கின்ற ஒரு புனிதராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த 2 நிலைகளிலும் சரியாக இருந்தார். ஆன்மீகத்திற்கும் சமூக பொறுப்புகளிலும் சிறந்தவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இன்று எல்லா அந்தோனியார் ஆலயங்களிலும் பன் கொடுக்கப்படுகிறது அல்லவா, அந்தோனியார் பன். அதற்கான வரலாறை நீங்கள் சற்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். அவரிடம் வந்த ஏழை எளிய மக்களுக்கு அதை ஒரு உணவாக கொடுத்தார். அவர்கள் பட்டினியால் திரும்பி செல்லக்கூடாது, அவர்களுக்கு உணவாக எதையாவது தர வேண்டும் என்று சொல்லி அந்த பன்னை அவளுக்கு கொடுக்கிறார். அதுதான் பிற்காலத்தில் நம்முடைய அந்தோனியார் ஆலயங்களிலே, திருத்தலங்களிலே அந்தோனியார் நவநாள் ஜெபிக்கும் பொழுது அந்த பன் நமக்கு கொடுக்கப்படுது. ஆகவே தன்னை சூழ்ந்திருந்த சமூகத்திலே கஷ்டப்படுகின்ற மக்களை அவர் பார்த்தார். வெறுமனே எல்லா இடங்களுக்கும் சென்று பிரசங்கம் செய்வது, ஆன்மாக்களை திரட்டுவது, இறையாட்சியை பரப்புவது மட்டும் ஆக இருந்து விடாமல் சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களாகவும் புனித அந்தோனியார் இருந்தார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதமான புனித அந்தோனியை நினைவு கூறுகிறேன். என்று இயேசு எவ்வாறு இறையரசு பணியிலும் சமூக பணியிலும் அக்கறை உள்ளவராக இருந்தாரோ, எவ்வாறு புனித அந்தோனியார் இறையரசு பணியிலும் ஆன்மீக பணியிலும் அக்கறை உள்ளவராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராக வாழ்ந்தாரோ, அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய சமூக பணிகளிலும் ஆன்மீக பணிகளிலும் நம்மை ஈடுபடுத்தி சிறப்பாக வாழ தேவையான அருள்வரங்களை வேண்டி இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். பாடலின்
293. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே. மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தீராவை அனைத்து நலனுக்காகவும் முதற்கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் இப்பலி ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பியுள்ளீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடந்து பிறந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவசாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்தரைத்து
ஒரே குரலாக இணைந்து பாடுவதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அறிந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மாக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவுருந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆம், திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, அன்பான குடும்பமாக இதோ நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற திரு பிலிக்ஸ் பாபு, திருமதி அனிதா, அவருடைய பிள்ளைகள் பிரவீன், மோனி, எஹலனா, நவீன் ராக் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். கோடி அற்புதங்கள் புரிகின்ற நம்முடைய ஆசிராக விளங்குகின்ற அவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அன்னியே, தாயே, புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாவலாக இருக்கின்ற உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். நாங்களும் ஒரே குடும்பமாக பக்தியிலும் உம்முடைய விசுவாச வாழ்விலும் நம்பிக்கையிலும் சிறந்த விளங்கும். நாங்களும் உம்மை போல ஒருவனாக ஆன்மீகத்திலே சமூக வாழ்விலே ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக திருக்குடும்பத்தினுடைய ஆசியாக என்றும் விளங்க எங்களுக்கு நிறைவான அருளையும் ஆசிரியம் கோடி அற்புதங்கள் புரிகின்ற புனித அந்தரின் வழியாக நிறைவாக அளிக்க வேண்டுகின்றோம். ஆசிரித்தாரும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா சிறுநிலையினரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ந்த கொடுந்தொழில்கள் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்த அனைவரையும் இந்த திருப்பலியில் நாங்கள் அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து திருமக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மாண்பு திருதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அளித்திருக்கின்ற அமைதியை மகிழ்வோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுத்த தெய்வம் நம்மை எல்லாம் ஒரே குடும்பமாக அவருடைய இதயத்தில் குடிக்கொள்வதற்காக தன்னுடைய வாழ்வையை பலியாக கொடுத்து நம்மை எல்லாம் அழைக்கின்றார். நம்முடைய பாவங்கள் எல்லாம்
போக்கி நம்மை எல்லாம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மை அழைக்கின்றார். அவருடைய சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, தேவரே, வர நான் தகுதியவர். ஆனால் வார்த்தை சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். பாடலின் 446. கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தார். உன் கையில் என்னை நீ பொறித்தார். பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தார். ஏன் என்னை நீ தெரிந்தார். என் வாழ்வில் ஏன் நுழைந்தார். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டே தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன், ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். இறைவூழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மா அருளாளர் பட்டம் பெற வேண்டுதல் செபம். தந்தையே இறைவா, உமது இறைவூழிய தாட்டுப்பத்திரி ஞானம்மா நற்செய்திப்படி வாழ்ந்து ஆர்வமுடன் எளியவருக்கு இறைவார்த்தை எடுத்து கூறி உமகன் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் அவருக்கு இருந்த அர்ப்பணம், அன்னை மரியின் மீது அவர் வைத்திருந்த மாசற்ற அன்பு, திருச்சபை மீது அவர் கொண்டிருந்த பிரமாணிக்கம், கல்வி அறிவில்லாத ஏழை எளிய இளம் பெண்களிடம் அவர் காட்டிய கனிவு ஆகியவை எங்களுக்கு தூண்டுதலாக இருப்பதாக. ஒவ்வொரு இறைவா, எம் அனைவருக்கும் தாயாக விளங்கும் மரியாள், புனித சூசையப்பர், புனித அன்னாள் மற்றும் எல்லா புனிதர்களின் பரிந்துரையால் உமது இறைவூழியர் தாட்டுப்பத்திரி ஞானம்மா அவர்களை புனிதர்களின் திருக்கூட்டத்தில் ஒருவராய் இணைத்தருளும். இவரை நோக்கி வரும் எண்ணற்ற மக்களை கண்ணோக்கி பாரும். இந்த அருட்கொடையை
உமது எல்லையில்லா நன்மைத்தனத்திலிருந்து உமது ஊழிய தாட்டுபத்திரி ஞானமாவி பரிந்து பேசலாம் எமக்கு அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பணுவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு ஆண்டவரே, அருமையான நாளுக்காக முன்னெடு செலுத்துகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. மாதத்தினுடைய முதல் சனி, கோடி அற்புதங்கள் புரிகின்ற புனித அந்தோனியரடி நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான வேளையிலே இதயம் தாங்கியிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, உம்மை நோக்கி வேண்டுவதற்காக ஒரே குடும்பமாக எங்களுடைய கிராமத்தில் வசிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக நீ கொடுத்திருக்கின்ற அனைத்து அருளுக்காக ஆசிருக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நல்லாயனாக எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் தேவனே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வாழ்க்கை உம்மோடு இணைந்திருக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கின்றது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே,
மொத்த மனித குலத்திலே, சமூகத்திலே, ஆன்மீகத்திலே இல்லம் தாங்கியிருக்கின்ற உம்முடைய திருக்குடும்ப ஆசீர் நிரம்ப வழிவதாக. அனைவருக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். பங்கு குடும்பத்திற்காக வேண்டுகின்றோம். ஆண் பெண் இந்த குழந்தைகளுக்காக, கல்விக்காக, அவருடைய வாழ்க்கை தரத்திற்காக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உயர்த்துவீராக. காணாமல் போன பொருட்கள் எல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கின்ற எங்கள் அற்புத புனிதரே, அந்தோணியாரே, இந்த நாள் ஒரு கொண்டாட்ட நாள், இந்த நாள் ஒரு அன்பின் நாள், இந்த நாள் ஒரு இரக்கத்தின் நாள். இதோ மண்டியிட்டு ஆண்டவரை உம்மை நோக்கி வேண்டுகின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இறைவா, தேவனே, ஆண்டவரே, வாழ்வு தருகின்ற எங்கள் இதயமே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கொடை எங்களுக்கு வாழ்க்கையின் அர்ப்பணமாக இருந்து கொண்டிருக்கிறதற்காக நடு செலுத்துகின்றோம். எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருக்கின்ற எல்லா நிகழ்வுகள், காரியங்கள், செயல்பாடுகள் வெற்றியடைய செய்வீராக. வேதனையோடு இருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கஷ்டத்தோடு இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுகின்றோம். எங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காதா என்ற இயக்கத்தோடு உம்மை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு இயேசுவே, எங்களை வழி நடத்துவீராக. இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களோடு என்றும் தங்குவீராக. அன்பான இயேசுவே, அன்பான தெய்வமே, இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களோடு வாரும். எங்கள் இல்லத்திலே குடிக்கொள்ளும். எங்களுக்கு தேவையான உம்முடைய ஆசிரியும் அருளையும் எங்களுக்கு அளிப்பீராக. வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையோடு முடிவடையாமல் விண்ணக வாழ்வின் பாட புத்தகத்திலே எங்களுக்கும் ஒரு இடம் உண்டு என்கின்ற விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவரே, ஜெபிக்கின்றோம். எல்லோருக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, எங்களுடைய தாய் திருநாட்டிற்காக, ஒவ்வொருவருக்காக வேண்டுகின்றோம். எல்லா சமூகத்தையும் ஒன்றாக இணைக்கின்ற அன்பு தெய்வமே, ஒன்றாக இணைந்து வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இறைவா, இதோ ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான கிராமம், அருமையான பங்கு, அருமையான பங்கு கிளைகள் ஒன்றாக இணைந்து ஒரே சதையாக, ஒரே உணவாக நாங்கள் உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நடு செலுத்துகின்றோம். அன்னையே, எங்கள் தாயே, இதோ உம்முடைய அன்பு மகன் வழியாக புனித அந்தோணியார் உடைய ஆசீர் அவர் வழியாக பெற்றுக்கொள்ளப் போகின்ற அனைத்து வரங்களுக்காக நடு செலுத்துகின்றோம். பல புனிதர்கள், பல மலை சாட்சியர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். நாங்களும் அவர்களைப் போல வாழ ஆசைப்படுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, ஈட்டியால் குத்தி உடுரப்பட்ட விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் ஓடின எங்கள் வாழ்க்கைக்காக, என்னுடைய குற்றங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, அனைவருக்காக சிலுவையை சுமந்தீர், வாழ்க்கையை அர்ப்பணித்தீர், வாழ்ந்தீர். தொடர்ந்து நீர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ ஆலயத்தில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஜெபத்தை கீழும் வரம் தாரும் ஆண்டவரே. விண்ணப்பத்தை ஏற்று எங்களுக்கெல்லாம் நிறைவான சுகத்தை அளிப்பவரே, வாரும், வந்து எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, அன்பு தாயே, அன்பான இறைவா, நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. நீர் கொடுக்கின்ற நற்கரணி வாழ்வுதான் எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கின்றது. தொடர்ந்து உம்முடைய வாழ்வும் உம்மோடு இணைந்திருப்பதும் ஒற்றுமையிலும் இணைந்திருப்பதும் தான் எங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்வுக்கான அடையாளம். தொடர்ந்து நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன் மாதிரியாக, எங்களுடைய உறவுகளிலே இணைக்கின்ற
பாலமாக எங்களோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வழிகாட்டியாக நீ இருக்கின்ற விசுவாசத்தை நாங்கள் நம்புகின்றோம். எங்களை கைவிடாதே, எங்களோடு வாரும் ஆண்டவரே. வந்து எங்களை ஆசீர்வதியும், உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தையும் ஒட்டுமொத்த மனித வாழ்வையும் ஒன்றாக இணைப்பீர் என் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். அனைத்து மன்றாட்டுகளையும் ஏற்றலாம். கண்ணீரோடு வருகின்றவர்களை, ஏக்கத்தோடு வருகின்றவர்களை ஆண்டவரை கைவிடாதீர், ஏற்றலும். வாழ்வு கொடுத்து நாங்களும் திருக்குடும்பமாக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல குழந்தைகளாக, நல்ல உறவுகளாக, நல்ல வாழ்க்கையினுடைய இடத்திலே நாங்களும் ஒன்றாக இணைவோம் என் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஏற்றலும் வாழ்வு தாரும். புனித அந்தோனியர் வழியாக நாங்கள் தொடர்ந்து அவருடைய வழிகாட்டியாக, மறை சாட்சியாக, மறை போதகராக, நல்ல உள்ளம் படித்த இதயமாக அனைத்தையும் பெற்று மகிழ்வோம் என்ற ஆசையோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஏற்றலும் வாழ்வு தாரும். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன் நம்ம மத்தியில் விட்டிருக்கின்றார். அவரை நோக்கி உற்று ஜெபிப்போம். எல்லா வரங்களுக்காக வேண்டுவோம். கடவுள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளின் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு வெட்டு சென்றி ஓம் திருவிடல் திருத்தம் இவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் ஓமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பே உருவான இறைவன் தன்னுடைய வல்லமிக்க கரங்களால் கோடி அற்புதங்கள் புரிகின்ற புனித அந்தோனியாருடைய ஆசை பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். நம் வாழ்க்கை பலி தொடரட்டும். அனைவரும் நாம் வருவோம். அன்புக்குரியவர்களே, மாதத்தின் முதல் செவ்வாயன என்று இறைவன் நல்லதொரு மழையை நமக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் அதிகமான மழையை கொடுத்தால் நம்முடைய பூமி குளிரும், நம்முடைய உள்ளங்களும் குளிரும். தொடர்ந்து மழைக்காக நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த நாளில் நமக்கு இந்த அந்தோணியார் நாளாகி என்று அந்தோணியார் பன் மற்றும் காஃபியை ஸ்பான்சர் செய்பவர்கள் நம்முடைய ஃபிலிக்ஸ் பாபானன், அனிதா அவருடைய குடும்பத்தார், குழந்தை ஹெலனா அவருக்காக இந்த நற்செயலை அவர்கள் செய்கிறார்கள். இறைவன் சிறப்பாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். அவருடைய எண்ணங்கள், கருத்துக்கள், அவள் வேண்டுகின்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் இறைவன் அவளுக்கு நல்கி நல்லதொரு ஆசிரியரை அவள் மீது, அவள் குடும்பங்கள் மீது, குடும்பத்தார் மீது, தொழிலகங்களை பணியாற்றுகின்ற பணியாட்கள் மீது சிறப்பாக அள வேண்டும் என்று ஜெபிப்போம். அவளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நாம் பலத்த கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்ளுவோம். அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, அந்தோணியார் பன் மற்றும் காஃபியானது அந்தோணியார் கெபியில் வைத்து கொடுக்கப்படுகிறதாகவே இறுதி பாடல் முடிந்தவுடன் நீங்கள் அந்த கெபியிலே சென்று அந்த இடத்தில் ஜெபித்து விட்டு அந்தோணியார் பன் காஃபி உண்டு குடித்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி பாடல். சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பசுத்தா